தருமபுரி அருகே 2 குழந்தைகளின் தாய்க்கு காதல் டார்ச்சர் கொடுத்த நபர் பெண்ணின் குழந்தைகளை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு வடமாநிலத்தவர்கள் கடத்திவிட்டதாக நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையை அடுத்த முண்டாசு புறவடை பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான பிரியா, இவரது கணவர் பாலச்சந்தர். இவர்கள் பெண்ணாகரம் தாலுகா ஏர்கோல்பட்டியில் வசித்து வந்தனர். இந்த தம்பதிக்கு யஷ்வந்த், தர்ஷன் என 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். பாலச்சந்தர் ஒசூரில் உள்ள தனியார் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இதனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக பிரியா முண்டாசு புறவடையில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். ஒசூரில் தங்கி கணவர் பாலச்சந்தர் வேலை பார்த்து வந்ததால் தனியாக வசித்து வந்த பிரியாவுக்கு வெங்கடேசன் என்பவர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். வெங்கடேசனை பலமுறை தவிர்த்து வந்தபோதும் அவர் தொடர்ந்து காதல் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார். ஊரில் உள்ள அனைவரும் இவர்கள் குறித்து தவறாக பேச ஆரம்பித்துள்ளனர். ஆனால் பிரியா வெங்கடேசனிடம் இனிமேல் தன்னை தொந்தரவு செய்யாமல் சென்று விடுமாறு கூறியுள்ளார். தனக்கு குழந்தைகள் இருப்பதாகவும் அவர்களுக்காகத்தான் தான் வாழ்வதாகவும் குறிப்பிட்ட பிரியா வெங்கடேசனை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த வெங்கடேசன் ஒரு கட்டத்தில் குழந்தைகளை கொன்று விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். அப்பொழுது பிரியா அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்நிலையில் பிரியாவின் குழந்தைகளை வண்டியில் அழைத்துச் செல்வதும் கடைகளுக்கு அழைத்துச் சென்று தின்பண்டங்கள் வாங்கித் தருவதுமாக இருந்துள்ளார் வெங்கடேசன். சம்பவத்தன்று பிரியா வீட்டில் இல்லாத நேரத்தில் வெங்கடேசன் பிரியா வீட்டிற்கு சென்று 2 குழந்தைகளையும் 2 சக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு 2 குழந்தைகளையும் தாக்கியதுடன் அங்குள்ள ஒரு பாறை ஒன்றில் அவர்களை தலையில் மோதியுள்ளார். இதில் குழந்தைகள் காயமடைந்து மயங்கி விழுந்துள்ளனர். குழந்தைகள் இருவரும் இறந்து விட்டனர் என கருதிய வெங்கடேசன் மோப்ப நாய்களிடமிருந்து தப்பிக்க கொலை செய்த இடத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பித்துச் சென்றுள்ளார். அதன் பின் அங்கிருந்து கிராமத்திற்குள் வந்து குழந்தைகளை முகமூடி அணிந்த வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 4 பேர் கடத்திச் சென்று விட்டார்கள் என கூச்சலிட்டு நாடகமாடியுள்ளார். இதனை கேட்ட கிராமத்தினர் பதறி அடித்துக் கொண்டு சிறுவர்களை தேடி வனப்பகுதிக்குள் சென்று பார்த்தனர். அப்பொழுது ஒரு இடத்தில் 2 சிறுவர்களும் தலையில் படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் இருந்துள்ளனர். இதில் ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையிலும் மற்றொரு சிறுவன் உயிருக்கு போராடிய நிலையிலும் இருந்துள்ளார். இதனை கண்ட வெங்கடேசன் கிராமத்தினர் முன்னிலையில் குழந்தைகளை கையில் எடுத்துக்கொண்டு கதறி அழுதுள்ளார். தொடர்ந்து 2 குழந்தைகளையும் மீட்டு வெங்கடேசனை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். சிறுவன் தர்ஷன் உயிரிழந்த நிலையில் யஸ்வந்திற்கு ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து வந்த அதியமான் கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். வெங்கடேசன் மீது சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரித்த போது அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்தன. இந்த சம்பவத்தில் வெங்கடேசன் மட்டுமே ஈடுபட்டாரா அல்லது வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். 2 குழந்தைகளின் தாய்க்கு காதல் தொந்தரவு கொடுத்து வந்த நபர் பெண்ணின் குழந்தையை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.